சதீஷும் செல்லம்மாளும் சந்தோஷம் நிறைந்த உலகம். சதீஷும் செல்லம்மாளும் அன்பால் மலரும் இதயம். சதீஷும் செல்லம்மாளும் வாங்க வந்து சேருங்க. ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு வைக்க போகிறது ரசம். அதனால நம்ம மிளகு அதிகமாக சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து சீரகமும் அதிகமாக சேர்க்கலாம். ஆனால் சீரகம் கம்பேர் பண்ணும்போது மிளகு தான் நிறைய இருக்கும். அப்போ தான் ரசம் வந்து நல்லா இருக்கும். எப்பவுமே எந்த அளவுக்கு நம்ம மிளகு சீரகம் எடுக்கிறோமோ அது போல் கொஞ்சம் பூண்டு வந்து நல்லா நிறைய சேர்க்கணும். பூண்டு சேர்க்க தான் ரசம் இன்னும் அதிகமாக சுவையாக இருக்கும். இந்த மூணையும் சேர்த்து அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முறை மிளகை சீரகத்தை மட்டும் அரைக்கணும். நம்ம மிளகு சீரகத்தை மட்டும் முதல்ல அரைக்கணும். ஏன்னா பூண்டோட அரைக்கும் போது அது அவ்வளோவா அரைப்படாது. அதுக்காக நம்ம தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு சேர்க்கும் போது அது ரொம்ப நல்லா அரையப்படும். அதுக்காக நம்ம அதை செய்யணும். ஜஸ்ட் 2 சோப் பண்ணால் மட்டும் போதும் பூண்டு சேர்க்கும்போது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து ரசத்தில் வந்து அது மிதக்கும், நல்லா ஒரு ஸ்பைசியான டேஸ்ட்டு வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும் தான் போதும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. ஒரு மீடியமான பதமாக இந்த மாதிரி இருக்கணும். சக்கையாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கணும். நம்ம ரசம் கரைக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ தான் கரைக்கிறதுக்கு நல்ல ஒரு வசதியானதாக இருக்கும். அப்போ நல்லா கரைக்க முடியும். ஏன்னா ரசம் வந்து ஒரு மாதிரி தோலாக இருக்கிற மாதிரி இருக்கும் தக்காளியோட. அப்படி இல்லாமல் நல்லா கரைக்கணும். இப்போ புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமாக இந்த அளவுக்கு போதும். நம்ம ஒரு 4 பேர் 5 பேருக்கு சமைக்கிற மாதிரினா இந்த அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அந்த புளி கொஞ்சம் நல்லா அதில் ஊற வைக்கணும். ஏன்னா புளி நல்லா ஊறும்போது தான் அதில் இருக்க சாரெல்லாம் அதிகமாக வெளியில் வரும். நம்ம அப்படியே வச்சு கரைச்சோம்னா அந்த புளியில் இருக்கிற முழு புளிப்பு சுவையுமே கிடைக்காது. எப்போவுமே ரசம் வைக்கும்போது நம்ம வந்து நல்லா பழமாக இருக்கிற மாதிரி தக்காளி எடுத்துக்கணும். நல்லா ஒரு கனிஞ்சு கொஞ்சம் குலைவாக இருக்கிற மாதிரி. அப்போ தான் வந்து ரசம் வந்து அதனோட சுவை மாறாமல் நமக்கு அதே பதமாக டேஸ்ட்டாக கிடைக்கும். தக்காளியும் புளியும் நம்ம ஒன்றா சேர்த்து தான் கரைக்கணும். அதுவும் நம்ம கையிலே தான் கரைக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா புளியை கரைக்கணும். அதோட சுவை ஃபுல்லாக இறங்குற மாதிரி நம்ம அந்த புளியை நல்லா மசிச்சு விடணும். ஒரு சில புளி பதார்த்தங்களை விட்டுட்டு அப்படியே அதை புளிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வைக்கிறது. தக்காளியை கரைக்கும் போது முதல்ல நம்ம வந்து அதை மசிக்கணும். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வெளியில் தெறிக்கும். நம்ம அதை வந்து உள்ளக்குள்ளேயே தெறிக்காத மாதிரி நம்ம பொறுமையாக தான் பண்ணணும். இந்த அளவுக்கு கரைச்சா போதும். நல்லா தக்காளியெல்லாம் கரைக்கணும். கரைஞ்சி இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பவுமே ரசம் வைக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்துக்கணும். அதுவும் கொத்தமல்லி வந்து நம்ம அதிகமாகவே எடுத்துக்கணும். வத்தல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 4 பேருக்கு ஃபேமிலியில் 5 பேருக்கு சமைக்கிறோம்னா இந்த அளவுக்கு போதும். நிறைய எடுக்க தேவைப்படாது. அதே நம்ம ஒரு 10 பேர் 20 பேருக்கு சமைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 வத்தல் அந்த மாதிரி நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த பாத்திரத்தில் தான் ரசம் வைப்போம். அதனால அந்த பாத்திரமே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா வடை சட்டி கூட வானொலி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரசத்துக்கு எண்ணெய் வந்து நிறையா எடுக்க வேணாம். தேவையான அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும்.
கடுகு போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்டோம்னா ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அம்மியில் அரைச்சி போட்டோம்னா அது இன்னும் அதிகமாகவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிளறு. நல்லா கமகமான வாசனை வருது. பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வாசனை வர அளவுக்கு நம்ம வதக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம். அந்த பூண்டு மிளகு எல்லாமே நல்லா வறுக்கிற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். அது வறுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும், நல்லா வாசனையாக இருக்கும். அப்படி இருந்தாலே அதை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கலந்து வச்சிருக்கிற அந்த ரசம் புளி கலந்த கரைசல் எடுத்துக்கிறோம். அதை அப்படியே பொறுமையாக ஊற்றணும். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி சீக்கிரம் வேகமாக ஊற்றணும். கலரணுன்னா அது எல்லாமே அந்த கரைசல் எல்லோட மிக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வேணுன்ற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி சேர்க்க முடியாது. ஸோ அதனால் நம்ம கொதிக்க வைக்கும்போது தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்கணும். எதுக்காகனா அது ஒரு வாசனைக்காக மட்டும்தான். ரொம்ப லைட்டாக சேர்க்க மட்டும். இப்போ கல் உப்பு தான் நம்ம போடுறோம், அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடணும். ஏன்னா ரசத்துக்கு எப்போவுமே உப்பு போடும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடணும். இப்போ உப்பு நம்ம சேர்த்துட்டோம் தேவையான அளவு. இப்படி ஒரு முறை கலக்கிட்டு நம்ம ரசத்தை லைட்டாக சூடு பண்ணால் போதும். ஏன்னா ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. அந்த தக்காளியோட வாசனை போகணும், அதுக்காக மட்டும் கொஞ்சம் லைட்டாக நம்ம சூடு பண்ணுறோம். இப்போ போதும், இந்த அளவுக்கு நமக்கு சூடானால் போதும். இதுக்கு மேலே சூடு பண்ணால் கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி. ரசம் ரெடி, சாப்பிடலாம் வாங்க. ரசம் நல்லா